Hello girls and boys, welcome to Blackboard Techniques. இந்த வீடியோல நாம பயிற்சி 1.3ல இருக்கிற 8th கொஸ்டின் பார்க்க போறோம். ஆல்ரெடி 7th கொஸ்டின்ஸ் நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம 8th கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். f என்ற சார்பு f of x is equal to 3 minus 2x என வரையறுக்கப்படுகிறது. f of x square is equal to f of x the whole square எனில் x ஐ காண்க. அப்போ இதுல நமக்கு f of x கொடுத்திருக்காங்க, அதே மாதிரி இது ஈக்குவல் டு இது இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்போ x ஐ காண்க. ஆன்சர் x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அப்போ இங்க கொஸ்டின் எழுதியிருக்கேன். இப்போ என்ன கொடுத்திருக்காங்களோ அதை நம்ம எழுத போறோம். given data தான் ஃபர்ஸ்ட் லைன்ல எழுதணும். அப்போ f of x என்ன கொடுத்திருக்காங்க, f of x is equal to 3 minus 2x இதுதான் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேட்டா இருக்கு, அது வந்து f of x square is equal to f of x the whole square. அப்போ இப்போ நம்ம இதுல இருந்து இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு, இது ஈஸியா இருக்கு. f of x இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த f of x இதை நம்ம எப்படி எழுதலாம், f of x இந்த மாதிரி எழுத முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஸ்கொயர் அதுக்கப்புறமா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பார்க்க போறோம். இப்போ f இதை நம்ம இந்த மாதிரி எழுத முடியும். அப்போ இந்த இந்த இதுல நம்ம f of x ஓட வேல்யூவை அப்ளை பண்ண போறோம். என்ன வரும், f of x என்ன கொடுத்திருக்காங்க, 3 minus 2x. இப்போ f of x ஓட வேல்யூ 3 minus 2x, 3 minus 2x. அப்போ அதுல இந்த 2x இதுல இப்போ x ஓட வேல்யூ நம்ம 3 minus 2x அப்ளை பண்ண போறோம். ஓகே, இப்போ இது f of x ஃபார்ம்ல இருக்குன்னா இதுல x ஓட வேல்யூ என்ன, x ஓட வேல்யூ 3 minus 2x இந்த ஃபார்முலால அப்ளை பண்ண போறோம். x ஓட வேல்யூ அப்போ 3 minus 2, x ஓட வேல்யூ என்ன இருக்குங்க, 3 minus 2x. x-க்கு பதிலா 3 minus 2x போடணும். இந்த ஃபார்முலால 3 x-க்கு பதிலா 3 minus 2x போட போறோம். அப்போ x-க்கு பதிலா 3 minus 2x போட்டுருவோம். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 3 minus 2 வச்சு இவ்வளோ பெருக்கணும். 2 பெருக்கல் 3 6. அதுக்கப்புறம் 2 into 2 4 minus 4x. இங்க மைனஸ் 2 இருக்கிறதுனால பிளஸ் 4x. ஸோ ஆன்சர் என்ன, 3 minus 6 minus 3 பிளஸ் 4x. இதை நம்ம எந்த மாதிரி எழுதலாம், மைனஸ் அந்த பக்கம் ரைட் சைட்ல போட்டோம்னா 4x minus 3. இதுதான் வந்து f of x ஓட வேல்யூ. இப்போ நமக்கு கொஸ்டின்ல இதெல்லாம் கேட்டிருக்கிறது வந்து இது. அப்போ நம்ம இதை வந்து இக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல அது வந்து இக்குவேஷன் நம்பர் 2 அந்த மாதிரி எடுத்துக்கணும். இக்குவேஷன் நம்பர் 2
அப்போ இந்த இரண்டை equation நம்பர் 2 equation நம்பர் 3ல போட போறோம். ஓகே, சமன்பாடு 2 சமன்பாடு 1ல அப்ளை பண்ண போறோம். அப்போ என்ன வரும்? கொஸ்டின் என்ன? f of x, one more time நான் எழுதுற கொஸ்டின், f of x square equal to நம்ம f of x the whole square. இதுல தான் நம்ம அப்ளை பண்ண போறோம். அதாவது இந்த வேல்யூ இந்த கொஸ்டின். ஓகே, இதுல ஆல்ரெடி நமக்கு f of x கொடுத்திருக்காங்க. அது என்ன வேல்யூ? 3 மைனஸ் 2x. அப்போ அதே இங்க அப்ளை பண்ணும்போது 3 மைனஸ் 2x the whole square. இந்த வேல்யூ, இதோட வேல்யூ நம்ம எப்போதும் கண்டுபிடிச்சிருக்கோம். 4x மைனஸ் 3, 4x மைனஸ் 3 the whole square. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த ரெண்டு சைட்ல இருக்கிறதுமே a மைனஸ் b ஃபார்ம்ல இருக்கு. a மைனஸ் b the whole square form. ஓ a square மைனஸ் 2ab பிளஸ் b square இந்த ஃபார்ம்ல நம்ம இதை அப்ளை பண்ண போறோம். ஃபார்முலா இப்போ 3 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 3 மைனஸ் 2x the whole square. என்ன ஆன்சர் வரும்? 3 ஸ்கொயர்னா 9 மைனஸ் 2a, 2 into a, 2 பெருக்கல் 3 6, 6 into 2 12 மைனஸ் 12x பிளஸ் a ஸ்கொயர்னா b ஸ்கொயர்னா மைனஸ் 2x ஸ்கொயர் the whole square. அப்போ பிளஸ் 4x ஸ்கொயர். இது இதுக்கான ஆன்சர். 9 மைனஸ் 12x பிளஸ் 4x ஸ்கொயர். அப்போ அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். 4x மைனஸ் 3 the whole square, 4x மைனஸ் 3 the whole square. இதுவுமே a மைனஸ் b ஃபார்ம்ல தான் இருக்கு. a மைனஸ் b the whole square form. அப்போ ஆன்சர் a ஸ்கொயர்னா என்ன? 4x ஸ்கொயர். இப்போ 4x ஸ்கொயர் மைனஸ் 2ax, 2 இன்ட்டு 4x இன்ட்டு 3 பிளஸ் 3 ஸ்கொயர். இது ஆன்சர். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 4 பெருக்கல் 4 16, 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பெருக்கல் 2 8, 8 பெருக்கல் 3 24 எக்ஸ் பிளஸ் 9. இது ரைட் சைடுக்கான ஆன்சர். 16 எக்ஸ் ஸ்கொயர், 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 24 எக்ஸ் பிளஸ் 9. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு சைட்ல கொண்டு வந்தோம்னா 4x ஸ்கொயர், ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்ல எழுதுவோம். 4x ஸ்கொயர், இந்த 16x ஸ்கொயர் ரைட் சைட்ல இருந்து லெஃப்ட்ல வரும்போது மைனஸ் 16x ஸ்கொயர் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ் எல்லாம் எழுதுறோம். மைனஸ் 12x, இந்த மைனஸ் 24x இங்க வரும்போது பிளஸ் 24x ஆகும். இந்த 9 பிளஸ் 9 எழுதுறோம். இந்த 9 இங்க வரும்போது மைனஸ் 9 ஆகும். 0. இப்போ இதுல நம்ம பிளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் பண்ணுவாங்க. ஆட் பண்ணும்போது 0ன்றதுனால நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ இதுல 4x மைனஸ் 16ல இருந்து 4 மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 12x ஸ்கொயர் வரும். அதுக்கப்புறம் மைனஸ் 12 24x பண்ணும்போது
பிளஸ் 12x வரும். இதெல்லாம் கேன்சல் ஆகும் 0. ஓகே, இப்போ இது ரெண்டுலயும் வந்து 12x வந்து காமனா இருக்கு. இப்போ நம்ம -12x வெளியே எடுத்துக்கிட்டோம்னா இங்க x ஸ்கொயர் வரும், சாரி x வரும். ஏன்னா ஆல்ரெடி 12x -12x எடுத்தாச்சு. இதுல -12x வெளியே எடுத்தோம்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ -1 ஈக்குவல் டு 0. அதுக்கப்புறம் இதுல வந்து -12x 0 தான், -12x வேல்யூ 0 தான், x - 1 வேல்யூ 0 தான். அப்போ எப்படி வரும்? -12x ஈக்குவல் டு 0. x வேல்யூ 0 டிவைடட் பை 12. அப்போ ஆன்சர் 0. அதுக்கப்புறம் இன்னொரு ஆன்சர் இருக்கு, x - 1 ஈக்குவல் டு அதுவுமே 0. அதை நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணும்போது x - 1 ஈக்குவல் டு 0 பண்ணும்போது x வேல்யூ வேணும் 1 வரும். இப்போ இதுல x வேல்யூ 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். xக்கான ஆன்சர் 0வாகவும் இருக்கலாம் 1ஆகவும் இருக்கலாம். இதுதான் வந்து 8th ப்ராப்ளமுக்கான ஆன்சர். ஸ்டார்டிங்ல இந்த இடம் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். இதை மட்டும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளம் பண்றது ஈஸியா இருக்கும். சில ஸ்டெப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், எங்க எது எது அப்ளை பண்ணணும் அப்படின்றது. இப்படி பண்ணோம்னா இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, பிளாக்போர்ட் டெக்னிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. We'll see you in another video. Till then, bye. Take care. Thanks for listening.